ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தந்தி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப ஜூலை மாதத்தின் பலன்கள் உங்களுக்காக பிரம்மன், உங்க தலையெழுத்த பிரம்மன் ஜூலை மாதத்தில் எப்படிப்பட்ட யோகங்களை வழங்கப் போகிறார், பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு என்ன யோகங்கள் நடக்கப் போகின்றது, எந்த வெற்றியை நோக்கி போகப் போகிறீர்கள், எந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது, எதை சாதிக்கப் போகிறீர்கள், எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எதை துணிந்து செய்யலாம், என்னென்ன வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்பது எல்லாமே பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து. இதை சரியாக கணித்து சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உதாரணத்துக்கு கடந்த காலங்கள் இன்றைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் தமிழக முதல்வராக வருவார் என்று 2 வருடங்களுக்கு முன்னே நான் கணித்து சொல்றேன். அதனுடைய ஆதாரப்பூர்வமாக புதிய தலைமுறையில் என்னுடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அதாவது உலகத்தில் எத்தனையோ விதமாக சொன்னாலும் ஜோதிட சாஸ்திரத்தை பிரம்ம சித்தாந்த முறைப்படி சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை சொல்கின்றேன். விஜய் தான் தமிழக முதல்வராக வருவார் என்று 2 வருடங்களுக்கு முன்னே சொன்னேன். அதனுடைய ஒரு நிகழ்ச்சியை புதிய தலைமுறையில் நீங்கள் காணலாம். புதிய தலைமுறையில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், விஜய் தான் தமிழகத்தில் ஆளப்போகின்ற முதல்வர், விஜய் தான் வெற்றி பெறுவார் என்று சொல்லியிருக்கிறேன். இதை ஏன் திரும்ப சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் உலகத்துல ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, உங்க தனி சாமானிய மனிதனாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, நாடு ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து, அந்த தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தப்பா கணிச்சா தப்பாதான் நடக்கும். சமீப காலமாக ஒரு 6 மாத காலங்களாக நீங்க நிறைய நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. யாரும் என்னென்னமோ போட்டு குழப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரே பாதை, வெற்றி பாதை, ஒரே சொல், ஒன்று சொன்னாலும் நன்று சொல்ல வேண்டும், மாறி மாறி பேசவே கூடாது, மதில் மேல போன மாதிரி பாயக்கூடாது, அங்கிட்டு போனா அங்கிட்டு பாய, இங்கிட்டு போனா அந்த மாதிரி கரெக்டான இதுதான், இப்படித்தான். அது எப்படி பிரம்மனுடைய தலையெழுத்து சரியாக கணித்து சொன்னால் சரியாக நடக்கும். சரி, இப்ப ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்களை ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை, ஆணி 17 முதல் ஆடி 15 வரை இருக்கக்கூடிய ஜூலை மாத பலன்களை நம்ம ரொம்ப சிறப்பா, உங்க தலையெழுத்து இதில் என்ன எழுதியிருக்கார் பிரம்மன், உங்களுடைய வெற்றி என்ன, தோல்வி என்ன, எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எதை சாதிக்க வேண்டும் என்பதை தெளிவாக பார்க்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ஏன்னா இந்த பொது பலன் என்பது ஜோதிடத்தினுடைய விதிமுறைகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான். உண்மையான உங்க தலையெழுத்து என்பது உங்கள் உண்மையான ஜாதகத்தில் இருக்கும். நீங்கள் இந்த மாதம் எதை செய்ய போகிறீர்கள் என்பது தற்போதுள்ள கிரக அமைப்புகளுக்கும் உங்கள் ஜாதகத்திற்கும் இணைய வேண்டும். அப்போது சரியான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஜூலை மாத பலன்கள் துலா ராசிக்கு சித்தர்கள் முனிவர்கள் என்னதான் எழுதியிருக்காங்க, பிரம்மனுடைய துலா ராசிக்கு என்னதான் தலையெழுத்து எழுதியிருக்காரு பார்ப்போம். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்லா கவனிங்க. முதலில் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி, தலைமை பொறுப்பு, தலைமை தாங்கும் தகுதி, 2-3 தொழில், 2-3 வருமானம், அது உறுதி. அப்ப இந்த 5ஆம் இடத்தில் ராகு, அதுதான்
இந்த உறவுகளை விட்டு கொஞ்சம் தள்ளி நீ இருக்கிறது தான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உறவுகளால் சொந்த பந்த உறவுகள் அவங்களோட இணைஞ்சிருந்தால் நீங்கள் முன்னுக்கு வர முடியாது. இப்போ அந்த இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு இருப்பதா என்ன உங்களோட நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலாம், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். வெளி மாநிலம் வெளிநாடுகளில் போய் தொழில் பண்ணீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உறவுகளோட சேர்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுக்கு வர முடியாது. அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருக்குது, அதனால் புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? சரி, அடுத்து நல்ல கவனிங்க. செவ்வாய் உங்களுடைய தனாதிபதி போய் 8ல் உட்கார்ந்துருக்கார். துளாராசிக்கு தனாதிபதி போய் தனம் 2 7க்குரியவர் 8ல் உட்கார்ந்துருக்கார். அப்போ 8ல் உட்கார்ந்தா என்னங்க, ஏதாவது கட்டடம் கட்டுவீங்க, ஏதாவது தொழில் பார்ப்பீங்க. 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம். அதில் மாற்றமே இல்லை, அது மாற்று கருத்தே இல்லை. அடுத்தது உங்களுக்கு சூரியன் புதனும் பாக்கியஸ்தானத்தில் இருக்காங்க. அப்ப 8ஆம் இடத்துல இருக்கு செவ்வாய் 8ஆம் இடம் மோசமான இடம். செவ்வாய் இருக்குதுன்னு நல்ல பாக்கியத்தை கொடுக்குது, திடீர் சொத்துக்களை கொடுக்குது. இந்த கட்டடம் கட்டுவீங்க, அப்பார்ட்மெண்ட் கட்டுவீங்க அப்படின்லாம் சொல்றேன். அப்ப அதே நேரத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன, பாக்கியஸ்தானத்தில் பாருங்க, சூரியன் புதன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகுது. அப்ப இந்த செவ்வாய் இருக்கிறது சரிதானே, செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்த சொன்னது சரிதானே. சூரியன் புதனும் பாக்கியஸ்தானம், அரசாங்க அரசியல் இருப்பவர்களால் மிகப்பெரிய முன்னேற்றம், பதவி யோகம், வியாபாரத்தில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் முன்னேற்றம், இதில் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அடுத்து குரு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு சுக்கிரனும் சேர்ந்து, சுக்கிரன் அப்புறம் சிம்மத்துக்கு மாறிடுறாரு. சிம்மத்துக்கு உங்களுக்கு 11ஆம் இடம், சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஒரு 5ஆம் தேதி வந்துடுறார். இப்போ சுக்கிரன் உங்களுக்கு 3 6க்குரியவன், அதிகாரத்துவம் வாய்ந்த நிர்வாகத் திறமை, தலைமை பொறுப்பு, உத்தியோகத்தில் இருப்பவருக்கு மேலும் மேலும் முன்னேறக்கூடிய சிறந்த அற்புதமாக ஒரு கம்பீரமான அதிகாரம். காவல்துறையில் ஒரு டிஐஜி, ஐபிஎஸ், ஐஏஎஸ் இந்த மாதிரி ஒரு துறையில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா கம்பீரமான ஒரு அதிகாரம். அதே பார்த்தீங்கன்னா சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய மிகப்பெரிய முன்னேற்றம். சட்டத்துறையில், நீதித்துறையில் இருக்கிற முன்னேற்றம், நீதிபதி ஆகலாம், வழக்கறிஞர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகலாம், சிறந்த மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்பு. இதெல்லாம் இந்த ஒரு தலைமை தாங்கும் தகுதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டக்கூடியவங்க இருப்பாங்க. பெரிய பெரிய மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் உலகம் பூரா பேசப்படுகின்ற, அந்த ஊரே அந்த பேசப்படுகின்ற, தமிழகமே பேசப்படுகின்ற ஒரு சிறந்த மருத்துவமனையாக இருக்கும். அப்படிப்பட்ட மருத்துவமனை துளாராசி கட்டுவாங்க, அந்த வைத்தியம் பண்ணுவாங்க, அந்த டாக்டராக இருப்பாங்க, சிறப்பாக இருப்பாங்க. இதெல்லாம் பிரமாதமாக இருக்குது. பெரிய பில்டிங், அப்பார்ட்மெண்ட்டு இதெல்லாம் கட்டி வாடகை கொடுவாங்க. நிர்வாகத் திறமை, அரசியல், அரசாங்கத்தினுடைய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆக இது பொதுவான பலன். துளாராசினர்களே, உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்க தசாபுத்தியும் நான் சொல்லக்கூடிய கோச்சார் ஒத்து போனால் உங்களுக்கு பலன் அப்படியே நடக்கும். சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும், அதை பார்த்தா தான் இது 2 ஒத்து போதான்னு தெரியும், அப்படியே நடக்கும். ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க. ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் போனாலும் என்ன நீங்கள் நினைக்கணும், புரிஞ்சுட்டீங்களா? அவர் சொல்லுவார் அப்படி நடந்துன்னு சொல்லணும். இந்த ஆளை ஏன்டா பார்த்தோம்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. சரிங்களா? கண்டிப்பாக துளாராசிக்கு இந்த அதாவது இந்த ஜூலை மாதம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. சரிங்களா? மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.